இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த காணொளி மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற சனிக்கிழமை தேர்தல் நடைபெறுகிறது, அனைவரும் அறிவீர்கள். நான் இன்று சில ஆசிரியர்களிடம் பேசும்போது சில தகவல்களை என்னிடம் கேட்டுக்கொண்டனர். அதன் அடிப்படையில் நான் அவர்களுக்கு விளக்கம் கூறினேன். அந்த விளக்கத்தையும் இந்த காணொளி மூலம் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 2021 டிஎஸ்எஃப் அணியாக இந்த திருமண்டலத்தில் பொறுப்பேற்றோம். அப்பொழுது நமது அனைத்து கல்வி நிலையங்களும் மிகவும் பாழடைந்த நிலையில் சீரும் சிறப்பும் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது ஒவ்வொரு பள்ளியிலும் பார்க்கும்போது இதை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சீரிய நோக்கத்துடன் ஒவ்வொரு பள்ளிகளையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு நாங்கள் செய்துள்ளோம். அது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு பல ஸ்கூல்களை எடுத்துக்காட்டாக கூறலாம். பல பள்ளிகளில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸே இல்லாமல் இருந்தது. சிஓ ஆஃபீஸில் இருந்து எங்களிடம் கூறும்போது, நீங்கள் இந்த தரப்பு வந்திருக்கிறீர்கள், புதிதாக உங்கள் பள்ளிகளின் மேம்பாட்டை நீங்கள் டெவலப் பண்ண வேண்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வேண்டும். சில பள்ளிகளில் டாய்லெட் இல்லை, மாணவர்களுக்கு சரியான குடிநீர் கிடைக்க மாட்டேங்குது என்றெல்லாம் சொன்னதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு ஸ்கூலையும் பார்வையிட்டு பள்ளியின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுத்தோம். அதன் அடிப்படையில் மீண்டும் பள்ளியில் என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது டீச்சர்ஸ் ஒவ்வொருவரும் சொன்னார்கள், எங்களுக்கு சேலரி வரவில்லை, 2016 அப்பாயின்மெண்ட்டில் இருந்தே சேலரி வரவில்லை என்று சொன்னார்கள். அது என்னென்னு என்று ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களையும் சீனியர் டீச்சர்ஸையும் கொண்டு மீட்டிங் போட்டு என்ன பிரச்சனை உள்ளது என்று பார்க்கும்போது சர்ப்ளஸ் இருக்குது, சர்ப்ளஸ் சரி செய்தால்தான் நாம் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் சம்பளம் வாங்கி கொடுக்க முடியும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் சர்ப்ளஸை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறையிடம் பல முறை மீட்டிங் போட்டு அதை சரி செய்து நமது தலைமை கல்வி அதிகாரியிடம் சென்று நாங்கள் சர்ப்ளஸ் சரி செய்கிறோம், எங்களுக்கு அனைத்து டீச்சர்ஸ்களுக்கும் சேலரி வர வேண்டும் என்று பல முறை வலியுறுத்தினோம். அதன் அடிப்படையில் சர்ப்ளஸ் நாம் 2 வருடமாக இருந்து சரி செய்து நாங்கள் இருக்கும் பொழுது அப்பாயின்மெண்ட் போட்டப்பட்டவர்களுக்கும் அதன் முன்பு இருந்து 2016 இருந்து உள்ளவர்களுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு இன்று அனைவருக்கும் சேலரி வாங்கி கொடுத்தோம். அதன் மூலம் ஒவ்வொரு டீச்சர்ஸ்களும் எங்களுக்கு கூறிய நன்றி கடன் மிகையாகாது. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு நல்ல செயல்கள் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில திட்டங்களை தீட்டி அடுத்தது நாம் பள்ளிக்கு என்ன பண்ணலாம் என்று சொல்லும்போது, பள்ளியில் ஸ்கூல் ரிசல்ட் வர வர மிகவும் பின்தங்கியுள்ளது, அதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஒவ்வொரு தலைமை ஆசிரியர் மற்றும் கரஸ்பாண்டன்ட் சேர்ந்து உங்கள் பள்ளியில் ரிசல்ட் மிகவும் கம்மியாக இருக்குது, இது நீங்கள் எப்படி சரி செய்ய வேண்டும்னார்கள். அப்போ அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் இந்த டீச்சர் சரியாக ஒர்க் பண்ணலை அதனால் சில கம்ப்ளைண்ட் கூறினார்கள். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், அவர்களை சரி செய்யுங்கள், முடியவில்லை என்றால் அவர்களிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டு விளக்கம் கேளுங்கள், முடியாத பட்சத்தில் எங்களிடம் டிரான்ஸ்ஃபருக்கு லிஸ்ட்டு கொடுங்கள் என்று சொல்லுவதன் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது ஒழிய அரசியல் நோக்கத்தில் யாரையும் டிரான்ஸ்ஃபர் நாங்கள் செய்யவில்லை என்று நான் உறுதியாக கூற முடியும். ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபருக்கும் பின்னால் அதில் கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஹெட்மாஸ்டருடைய கையெழுத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் போடப்பட்டுள்ளோம். இன்று எலெக்ஷன் நடைபெறுகிறது, எலெக்ஷன் நடக்க வேண்டாம், டீச்சர்ஸ்குள் ஒற்றுமை இல்லாமல் போய்விடும், மக்கள் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் என்று நல்ல எண்ணத்துடன் ஒவ்வொரு திருப்பும் நாங்கள் ஜோதிமணி ஐயாவிடம் கேட்டோம் எலெக்ஷன் வேண்டாம் என்று. அவர்கள் சரி எலெக்ஷன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கடைசி எலெக்ஷன் நடத்தார். ஆனால் இன்று பெரிய அவல நிலை, ஒவ்வொருவரும் பள்ளியில் நுழைந்து ஒவ்வொரு டீச்சர்ஸும் மிரட்டப்படுகிறார்கள். ஒருத்தர் எலெக்ஷன் நிற்கணும்னு சொல்கிறாங்க, நின்னா உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், நிற்காட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் என்று பல மிரட்டல்களோடு இன்று டீச்சர்ஸ் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் டீச்சர்ஸ் எலெக்ஷன் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டும் அதுவும் நடைபெறவில்லை. டீச்சர்ஸ் மத்தியில் இன்று மிகவும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் 3% என்று
சொன்னார்கள். 3% நோக்கம் என்ன என்று நீங்கள் கொஞ்சம் நான் சொல்வதை சிந்தித்து பார்த்தால் அது சரியாக இருக்கும். ஏனென்றால் 3% என்பது அனைத்து டீச்சர்ஸ்களுக்கும் ஒரே மாதிரியான பெர்சன்டேஜ். விஜேஎஸ்சியில் வேலை பார்த்தாலும் சாத்தாங்குளத்தில் வேலை பார்த்தாலும் ஒரே 3%. ஒரு டீச்சர் 1 லட்சம் சம்பளம் வாங்கினால் ஏன்னா 3%னா 3,000 மட்டும் கொடுக்க வேண்டும். ஆனால் புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்களோ மிடில் லெவலில் வேலைக்கு சேர்ந்தவர்களோ 50,000 60,000 வாங்க வேண்டால் அவங்க 1,500 கொடுத்தால் போதும். ஆனால் சில ஸ்கூல்களில் 4,000 வாங்குகிறார்கள், பள்ளியின் மேலாண்மைக்காக 5,000 வாங்குகிறார்கள். இதெல்லாம் டீச்சர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கதை நாங்கள் அறிந்தோம். அப்போ அனைவரும் ஒரே மாதிரியான பணம் கொடுத்தால் போதும். அந்த பணமும் ஒவ்வொரு ஸ்கூலில் தான் மெயின்டைன் பண்ண வேண்டும். அந்த பணமும் ஒவ்வொரு டீச்சருக்கும் மட்டும் பள்ளியின் நல வளர்ச்சிக்காக மட்டும்தான் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் அந்த 3% நாம் செயல்படுத்தினோம். மக்கள் மத்தியில் அது தவறாக புரிந்து கொண்டு பணம் எல்லாம் சூறையாடப்படுகிறது என்று தவறான கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து விட்டனர். ஆனால் 3% ஒவ்வொரு ஸ்கூலும் நல வளர்ச்சிக்காக தான் போடப்பட்டது. அது சில டீச்சர்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பல டீச்சர்ஸுக்கு அது மிகவும் சரியான விகிதத்தில் கொடுக்கிறோம் என்று கொடுக்க முன் வந்தனர். அதையும் தவறாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்றனர். அப்பாயின்மெண்ட் போடப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் டயசிஷனுக்காக செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் வெல்ஃபேர் ஃபண்டு வாங்குவார்கள். அது உங்களுக்கும் தெரியும். அதே பணத்தை தான் வாங்கினோம். ஆனால் இந்த வருடம் டயசிஷன் பில்டிங் கெட்டதின் அடிப்படையில் அதன் சராசரி வீதமாக 2 லட்சம் என்று 3 லட்சம் என்று பில் போட்டு கொடுத்து தான் அந்த பணத்தை வாங்கினோமே ஒழிய வேறு யாருடையும் பணம் வாங்கவில்லை. அது என்று உறுதியாக கூற முடியும். வரும் காலங்களில் டயசிஷன் ஆஃபீஸ் கட்டி முடித்த பிறகு அந்த பணமும் வாங்கப்படாது. எப்பவும் வாங்கப்படைய டெபாசிட் பணம் மட்டும்தான் வாங்கப்படும் என்று நான் இதில் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். அதனால் ஆசிரியர் பெருமக்களே, நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக வரவில்லை. உங்கள் வேலைக்கு பாதுகாப்பும் உங்களுடைய நலனின் அக்கறை கொண்டு தான் நாங்கள் செயல்படுகிறோம். நீங்கள் வருகிற சனிக்கிழமை தேர்தலில் ஜெபித்து சிந்தித்து எதில் வாக்குறுதி கொடுத்தால் வாக்கிட்டால் நம்மளுடைய நலன் பாதுகாக்க முடியுமோ அந்த நலனில் அந்த ஓட்டு நீங்கள் போட்டு உங்களுடைய தேர்தல் உரிமையை காக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெயமோ கத்தரால் வரும். நன்றி, வணக்கம்.